Hello friends, welcome to Ayin's Kitchen. இன்னைக்கு நம்மளோட Ayin's Kitchenல இட்லி பொடி எப்படி ரெடி பண்றதுங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேன்ல நான் ஒரு 1/4 கப் அளவு கிட்ட நான் அரிசி எடுத்துக்கேங்க. இந்த பொரியரிசிங்கிறது நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியிலே செய்யலாம் இல்ல வந்து நம்ம இட்லி அரிசியிலே செய்யலாம். நான் வந்து இப்போ சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துர்க்கேன். இது வந்து நமக்கு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இத நான் வந்து ஒரு வேற பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ. இப்போ அதே பேன்லயே நான் ஒரு 15 மிளகாய் கிட்ட எடுத்துர்க்கேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க 20 கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் நம்ம மீடியம்லயே வச்சுக்கணுங்க. இல்லனா நமக்கு டக்குன்னு தீஞ்சிரும். ஆனா உள்ள நல்லா சரியா வறுபடாம இருக்கும். இப்போ அது கூட ஒரு கப் அளவு கிட்ட நான் கருவேப்பிலை எடுத்துர்க்கேங்க. கருவேப்பிலை நம்ம இன்னும் கூட ஜாஸ்தியா சேர்க்கலாம். இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு கருவேப்பிலை எல்லாமே. இப்போ இத நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ அத மாத்தி எடுத்தாச்சு. இப்போ அதே பேன்லயே ஒரு 1/4 கப் அளவு கிட்ட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இத நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து ஆயில் சேர்த்து வறுக்கறனால வறுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான் அது. இது லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து, நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்கலாம், கருப்பு உளுந்து சேர்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். இது ரெண்டோட பச்சை வாசனை நல்லா போற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் 2 பூண்டு கிட்ட எடுத்துர்க்கேன். பூண்டு பாத்தீங்கன்னா தலையும் வாலையும் மட்டும் நான் கட் பண்ணிருக்கேன். தோல்லாம் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இல்லங்க. தோலோட தான் இது சேர்க்கணும். பூண்டு தோலோட போடுறதுனால நமக்கு பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்குனாதாங்க நமக்கு வந்து மிக்ஸில கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நரநரப்பு இல்லாம நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இப்போ அது கூட 2 டீஸ்பூன் அளவு கிட்ட நான் வந்து கருப்பு எள்ளு சேர்க்கிறேன். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கிட்ட நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாத்தையுமே நம்ம இதிலே சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ லாஸ்டா எனக்கு தேவையான சால்ட்டையுமே நான் சேர்த்துட்டேங்க. இப்போ இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்தோம் இல்லையா மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் அதையெல்லாம் இதிலே சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ லாஸ்டா நம்ம ஃபர்ஸ்டே வறுத்து எடுத்தோம் இல்லையா ரைஸ் அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவு கிட்ட மட்டும் நான் சேர்த்துக்கறேன். ரொம்ப சேர்க்க கூடாதுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அரைச்சிடலாம். இப்போ இது நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இத நாம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க. இத எப்போதுமே நம்ம வந்து ரொம்ப நைஸா வந்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க கூடாதுங்க. கொஞ்சம் நரநரப்பா தான் இருக்கணும். சோ நம்மளோட இட்லி பொடி சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. Thanks for watching.